இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லலாம் லிவியத்தான் அப்படின்னு ஒரு டிராகன் இருக்கு. அது நம்ம உலகத்தை அழிக்க போகுதுன்னு வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் பார்த்தோம்ல. நியூஸ் முதற்கொண்டு யூடியூப்ல எல்லாமே வந்துச்சுல்ல. அதே மாதிரி அதே கடல்ல வாழ்ற ஹைட்ரா அப்படின்ற ஒரு டிராகனை பத்தி பார்ப்போமா? இந்த ஹைட்ரான்னு இல்ல, அதோட ரியல் நேம் வந்து லெர்னாவின் ஹைட்ரா அப்படின்னு பேரு. லெர்னாவின் ஹைட்ரா அப்படிங்கிறது லெவியத்தான் மாதிரியே கடல்ல வாழ்ற ஒரு பாம்பையும் டிராகனையும் மெர்ஜி பண்ணா எப்படி இருக்குமோ அதே ஷேப் தான் இருக்கும். லெவியத்தானுக்கு ஒரு தலை தான் இருக்கும். ஆனா இந்த ஹைட்ராவுக்கு மல்டிபிள் ஹெட்ஸ் கொண்ட டிராகன் மாதிரி. கிரேக்க புராணத்திலையும் ரோமானிய புராணத்திலையும் இந்த ஹைட்ரா எப்படி உருவானுச்சுன்னா, ஒரு பாம்பு வந்து ஒரு அசுரனா ஆன கதை தான் இந்த ஹைட்ரா. இது வந்து டைஃபோன் அப்புறம் இந்த எச்சிட்னாவோட பேபியாமா. இந்த பாம்பெல்லாம் விஷத்தை உருவாக்கி அதோட பல்லு தானே வச்சிருக்கும். ஆனா இந்த ஹைட்ரா டிராகனுக்கு ரத்தத்திலயும் விஷம் இருக்கு, அதோட மூச்சு விடுற அந்த சுவாசம் இருக்குல்ல அதுலயுமே விஷம் இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஹைட்ரா டிராகனுக்கு ஒரு தலைய வெட்டினா இன்னொரு தலை முளைக்குமாமா. கிரீஸ் அப்படின்ற நாட்டுல லெர்னா அப்படின்ற பகுதியில இந்த டிராகன் உருவானதா சொல்லப்படுது. சோ அந்த லெர்னா அப்படின்ற பகுதியில உருவானதுனால இந்த ஹைட்ராவுக்கு முன்னாடி லெர்னாவின் ஹைட்ரா அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு. பழங்காலத்துல இந்த மிருகம் நாட்டை அழிச்சிட்டு இருந்ததாகவும், நம்ம ஹெர்குலஸ் இருக்கார்ல அவராலதான் இது கொல்லப்பட்டதாகவும் புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது மாதிரி விதவிதமான கண்டென்ட் பார்க்கணும்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க.